இலங்கை கிழக்கு மாகாணத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. சஜிதாவுல துவா ஓதலாமா? அப்படி ஓதுற துவாவை நம்ம தமிழ் மொழியில கேட்க முடியுமா? அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ் மொழியில கேளுங்க என்று நேரடியாக எந்த ஒரு ஹதீஸும் நமக்கு வரலங்க. ஆனால் என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவை பற்றியும் சஜிதாவை பற்றியும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அம்மர் ருக்கு ஃபாலிமு ஃபீஹி ரப்ப, ருக்கு செய்றீங்களே அதுல இறைவனை மேன்மைப்படுத்துங்கள். ருக்குவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க, இறைவனை தாலீம் செய்யுங்க, அவனை கண்ணியப்படுத்துங்க. அது மாதிரியான திக்ர்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். சஜிதாவில் என்ன செய்யணுங்கிறாங்க, அம்ம சுஜூது சஜிதாவில ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவுல கடுமையாக முயற்சி பண்ணுங்கள், கடுமையா துஆ செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி துஆ செய்யுங்கன்னு அர்த்தம். ஏன் ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது ரொம்ப தகுதியான ஒரு இடம். இன்னொரு இடத்துல வருகிறது, அக்ரபு மாயகூன் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜிதுன், ஒரு அடியான் இறைவனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடம் எதுன்னு சொன்னா அவன் சஜிதா செய்யற இடம் தான். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தை எப்ப அடைகிறோமோ அப்ப துஆ செய்வது நல்லது. அப்ப நபிகள் நாயகம் என்ன நமக்கு உத்தரவு போடுறாங்கன்னு கேட்டா, ருக்குவுல அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, சஜிதாவுல துஆவுக்காகவே இறங்கி வேலை செய்யுங்க. இப்படி எல்லாம் கேட்பதாக இருந்தால் அவனுடைய தாய்மொழியில தான் கேட்க இயலும், மனப்பாடம் பண்ணிலாம் கேட்க இயலாது. மனப்பாடம் ஒன்று ரெண்டு விஷயத்து இருக்கு, அதுல என்ன கெஞ்சுதல் என்ன இருக்கு, உள்ளத்துல இருந்து வருமா? அது நமக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், சஜிதாவுல துஆ செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இந்த ஃபஜ்தஹிது ஃபி துஆங்கிற சொல்லிலிருந்து அதுக்கு அனுமதி இருக்கிறது, மறைமுகமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதனால எந்த பாஷையில வேணாலும், அப்பதான் நீங்க அழுது கேட்டீங்கன்னு வரேன், சஜிதால உட்கார்ந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஒண்ணு வழங்காம கேட்டீங்கன்னா அதுல எங்க துஆவுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க, இன்வால்வ்மென்ட் இருக்கணும் இல்லையா?